வெட்னஸ்டே எம்பிசி மீட்டிங் வேறு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது டுமாரோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 நம்மளுக்கு வந்து எம்பிசி மீட்டிங் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்னோடய ட்ரேடு வந்து மேபி நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்பிசி மீட்டிங் இன்றைக்கி நான் ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கே சில டிசிஷன் எல்லாமே டக்குன்னு எடுப்பாங்க. அதனால் அவாய்ட் பண்ணிடுறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் என்னோட டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு 2 ட்ரேட்ஸ் கிடச்சி. ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் கேப்சர் பண்ண ட்ரேட் கிடச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வந்து அடிச்சிச்சு. எஸ்எல்ஏ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆர் கேப் டவுன். நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் லெவலுக்கு வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணிச்சு. அங்கேருந்து நல்ல ஒரு அப்டன் நல்ல ஒரு வாலண்டைல் மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி நல்லா கொடுத்துச்சு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. எம்பிசி மீட்டிங்கை பொறுத்தளவுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 6.25%. ஸோ நான் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னமும் 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ வெட்னஸ்டே வந்து நிஃப்டி நம்மளுக்கு எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்க ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பட் இன்னமும் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. மேபி டுடேவோட ஹையை நம்மளுக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்டு போகிறதுக்கான ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கிடச்சிரும், கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஃபுல்லாக. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு நிஃப்டி எக்ஸாக்டாக டுமாரோ எந்த லெவலில் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் என்னென்னா இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது 22,343 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு இங்கேருந்து ரீட்ரஸ் பண்ணால் மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு அங்கேருந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த லெவல் ஒன் ஆஃப் த ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் தான் 450. ஸோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக பெருசாக இல்லை. மேபி இந்த லெவலில் எனக்கு ரீட்ரஸ்ட் எடுத்து தான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் ரீட்ரஸ்ட் எடுக்காமல் இந்த லெவல்லே அது வந்துச்சுன்னா மட்டும் இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ரீட்ரஸ்ட் அங்கே பண்ணிருச்சுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஒன்ஸ் எனக்கு இந்த லெவலை நெக்ஸ்ட் எனக்கு அது பிரேக் பண்ணுதுன்னா இந்த ரேஞ்ச் எனக்கு இது பிரேக் பண்ணுதுன்னா இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேண்டிய லெவல் வந்து நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு தான். அவ்வளோ தூரம் ஒரு ரீட்ரஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதாவது இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் நம்ம அப் ட்ரெண்டுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம எக்ஸாக்டாக 600 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா கிடையாது. இன்ட்ராடேக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே நான் சொன்ன லெவல் இந்த லெவல் தான் 22,320. நான் ஃபைனலாக வச்ச டார்கெட் பார்த்தீங்கன்னா 292 வந்து எனக்கு டார்கெட் வச்சு மார்னிங் என்னோட டெலிகிராம் சேனலில் கூட நான் ஷேர் பண்ணேன். இந்த என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் என்ட்ரி கொஞ்சம் ஒர்க்னால மிஸ் பண்ணியாச்சு. இல்லைனா இதையும் நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். மேபி டேவோட ஹைக் வரைக்கும் நாங்கள் டார்கெட் வச்சோம். எங்களுக்கு டார்கெட் வந்து ரீச் பண்ணிச்சு. இதுவும் நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நம்ம வெட்னஸ்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதுக்கு கீழே நிஃப்டி நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்கு கீழே நம்மளுக்கு நிஃப்டி வரக்கூடாது, நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் 22,460 நம்மளுக்கு நிஃப்டி பிரேக் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா டேவோட ஹை வந்து 700 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,700 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,700 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 22,864 நெக்ஸ்ட் டார்கெட். ஒன்ஸ் 22,864 நிஃப்டி எனக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,160 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கு ட்ரேடுக்கு எடுத்து ஸோ இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஒன்ஸ் எனக்கு இதுக்கு கீழே வந்து நிஃப்டி நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலுக்கு கீழே எனக்கு பிரேக் ஆகுதுன்னா ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா 22,100 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் ட்ரேடை வந்து நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ணலாம். இதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒன்ஸ் 22,100லேருந்து நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து ட்ராவல் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரேஞ்சும் நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் தான், இந்த ரேஞ்சும் நல்ல ரேஞ்ச் தான். அந்த 2 ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் தான் எனக்கு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி டிமாண்ட் வந்து ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்குறப்ப இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாலே இதுக்கு மேலே போயிடுச்சுனாலே நம்மளுக்கு அப் ட்ரெண்டு தான் ஃபுல்லாக. அப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டாலே ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தான்.
மேபி எனக்கு இதிலேருந்து இதுக்கு சப்போர்ட் மட்டும் இந்த லெவலில் எடுத்துருச்சுன்னா போதும். இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் 22,689 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டார்கெட்டாக 22,864 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து செல்லுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எனக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் ஸோ அடுத்து நான் வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் லெவல் டார்கெட்டாக நம்ம நிஃப்டியில் வந்து டுமாரோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ எம்பிசி மீட் இருக்கனால பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு அதாவது ரெப்போ ரேட்டில் வந்து கட் நடந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வேணால் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கலாம். பட் 11 o'clock வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு எந்த ட்ரேடுமே கிடையாது. ஏன்னா எம்பிசியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ட்ரெண்டு க்ரியேட் பண்ணால் தான் சான்ஸ் இருக்குது. ட்ரெண்டு மேபி க்ரியேட் ஆகாது, எனக்கு க்ரியேட் பண்ணால் மேபி சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லியே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். I am not a semi-registered advisor. This video from education purpose only. Okay. Thanks for watching. Thank you.